வணக்கம் மக்களே. இப்போது நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்த்துருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருடைய தோட்டத்தில் வந்துட்டு அதிகப்படியான மழையினால் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு, வேர் அழுகல் ப்ளஸ்ஸு நூற்புழு தாக்குதல். இது ரெண்டுமே வந்துட்டு இந்த செடிகள் நடந்திருக்கு. நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வேரழுகல் சம்மந்தமான ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதே மாதிரி ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த நூற்புழு தாக்குதல் சம்மந்தமான ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். இப்போ இந்த செடியில் பாருங்களேன், எந்த அளவுக்கு இந்த செடி வந்து காஞ்சே போச்சுன்னு. இதுக்கு பக்கத்து செடி பார்த்திங்கன்னா இப்போ அடுத்தது அட்டாக் ஆகிருக்கு. இந்த செடி பாருங்கள், இது வந்து இப்போ வந்துட்டு தாக்குதல் ஆரம்பிச்சிருச்சு. அந்த செடி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அவ்வளோதான், இனி அதை நம்ம வேறு செடி தான் வச்சாகணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுலேயுமே நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த கீழே வந்துட்டு நல்லா தாக்குதல் வந்துட்டு அந்த பூஞ்சானத்தோடைய தாக்குதல் அதிகமாக இருக்குது. இதுக்கு தான் வந்துட்டு முதல்லே வந்துட்டு நம்ம அந்த வீடியோலேயே ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம். சூடோமோனஸ் கொடுங்க, ட்ரைகோடர்மா விரிடி கொடுங்க, அல்லது வந்துட்டு இப்போ பேசிலோமைசிஸ் கொடுங்க மாதத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மழை அதிகமாக பேஞ்சு தண்ணி ஈரம் தங்கி இருந்த காடுகளில் வந்துட்டு இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் வந்துட்டு இதை தவறாமல் கட்டாயமாக கொடுத்துருங்க, வருமுன் காப்பதே நலம் அப்படின்னு பல தடவை சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 20 செடிகளுக்கு மேலே காலி ஆயிடுச்சு. அதில் ஒரு சில செடிகள் பார்த்திங்கன்னா 3 வருஷமானது, ஒரு சில செடிகள் வந்து இப்போ தான் வச்சுருக்காங்க, ஒரு வருஷம் 1.5 வருஷம் அந்த பீரியட் ஆகுது. இந்த அளவுக்கு கடுமையாக பாதிப்பு ஏற்பட்டதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பயோலையோ அல்லது ஆர்கானிக்லேயோ ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்குங்கிறது தெரியல. எதுக்கும் அதாவது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம பயோவில் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஆனால் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணுறது, கெமிக்கல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு குழப்பத்தை உண்டாக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கெமிக்கலே யூஸ் பண்ண முடியும்னாலும் நல்ல திறன் வாய்ந்த கெமிக்கலாக பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 லிட்டர் வந்துட்டு 4000 சில்லற வருது. அதாவது இந்த நூற்புழு தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நினச்சி பாருங்கள். ஒரு செடிக்கு 1 லிட்டர்னு வச்சா கூட தண்ணி கலந்து ஊற்றினா 3 ml ஊற்றணும். அந்தளவுக்கு வந்துட்டு செலவுகள் அதிகப்படுத்தக்கூடியது தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த நூற்புழு தாக்குதலும் வேரழுகல் நோயும். இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு ஃபங்கிசைடு அந்த மாதிரி வாங்கினா கூட நார்மலாக சல்ஃபர் மாதிரியான ஃபங்கிசைடெலாம் இதில் எந்தளவுக்கு வேலை செய்யணும்னு நம்ம கண்டிப்பாக கேரண்டியாக சொல்ல முடியாது. இதை விட திறமையான ஒரு நல்ல திறன் வாய்ந்த ஒரு கெமிக்கலை பயன்படுத்தினா தான் இப்போ இருக்கிற ஸ்டேஜில் நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். அதாவது ஆல்ரெடி வந்து சீசன் ஆரம்பிக்க போகுது. இந்த டைமில் வந்து நம்ம செடியை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க வேண்டிய சமயத்தில் நம்ம நோய்களுக்கு வந்து சரி பண்ணுறக்கே டைம் போயிடுது. அதாவது இது வரைக்கும் பாதிப்பு இல்லைனாலும் கூட ஒரு தற்காப்புக்காகவாவது ஒரு தடவை நம்ம வந்துட்டு இந்த சூடோமோனஸோ ட்ரைகோடர்மா விரிடியோ நம்ம கொடுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. வேளாண் அலுவலகம் பார்த்திங்கன்னா இப்போ மானியத்தோடு வந்துட்டு ஒரு 90 ரூபாய்க்கும் 70 ரூபாய்க்கும் கிடைக்கிது ஒரு கிலோ பவுட்ரு. இதில் வந்துட்டு பெரிய செலவு இருக்காது. அதாவது ரொம்ப சொற்பமாக பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே செலவு பண்ணி முடிச்சிடலாம் பேசிலோமைசிஸோடு சேர்த்து. ஆனால் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மிகப்பெரிய வந்துட்டு ஒரு செலவு பண்ணுறதும் இல்லாமல் அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த கிராப் லாஸு பொருளாதார, அதுக்கப்புறம் இந்த நல்லா சீசனில் வந்துட்டு பூக்கிற சமயத்தில் வந்துட்டு நமக்கு மிகப்பெரிய பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்தும். தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், இது வரைக்கும் வந்து தோட்டத்தில் கொடுக்காதவங்க கூட தயவு செஞ்சு ஒரு தடவை சூடோமோனஸ் ட்ரைகோடர்மா விரிடி பேசிலோமைசிஸ் ஒரு தடவை கொடுத்துருக்கேன். நல்லது. எதையும் வருமுன் காப்பதே நலம். நன்றி.